அவசரத்தில் அன்று ரைட் பண்ண மறந்துட்டுமே. நல்ல வேலை அக்கா வீட்டில் இல்லை போல. என்ன ஃபோன் எடுக்கிறா? ஒருவேளை அந்த கருகுரங்கு கால் பண்ணுறாளோ? ஹலோ, சொல்லு ஜானு. அண்ணி எங்கே இருக்கீங்க? நான் கடைக்கு வந்திருக்கேம்மா. நீ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டியா? வந்துட்டேன். என்ன கன்றாவியா நீ இது? கட்டில் ஃபுல்லாக சட்டியாக காய் போட்டிருக்கோங்க தம்பி. வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாளா? அவன் பக்கத்துலயா இருக்கான். அவன்கிட்ட ஃபோனை கொடு. சொல்லுக்கா. ஏண்டா, உன்கிட்ட எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன், திருந்தவே மாட்டியா? இல்லைக்கா, மறந்துட்டேன். என்னத்த மறந்தையோ. சரி சரி, அந்த கருமத்தெல்லாம் கொண்டு போய் மேலே காய போடு. சரிக்கா. மூஞ்ச பாரு, வந்ததுமே கொத்து விட்டான். தெய்வம் தந்த வீடு மாடி இருக்கு, உன்னை காய போட நான் இருக்கேன். என்ன இங்கேயும் இருக்கா? காலையிலே யார் மூஞ்சில முழிச்சேன்னு தெரியலடி. வந்ததுமே கண்ட கருமத்தெல்லாம் பார்க்க வேண்டியதா போச்சு. அப்படி என்ன தடி பார்த்த? அதான் இங்கே வந்தாலே இன்னொரு பெருச்சாலி டார்ச்சர் பண்ணுமே. அந்த பெருச்சாலி ஏதோ மொட்டை மாடியில் வடகம் காய போடுற மாதிரி பெட்டெல்லாம் ஜட்டியாக காய போட்டிருக்காண்டி. என்னடி சொல்ற? பெட்லியா? ஆமாண்டி, பைத்தியக்காரன். ஏண்டி காட்டு போனேன், நான் பெருச்சாலியா? உன்னை இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு பாருடி. டேய் ரகுவரா, எட்ரா போன. ஹலோ மச்சான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னை ஒரு காட்டு பூனை தொல்லை பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த பூனை மறுபடியும் வந்துருச்சுடா என் உயிரை வாங்குறதுக்கு. ஏய், அந்த சனியம் வந்துருச்சு, நான் அப்புறம் கூப்பிட்றேன். பாத்துடி, மறுபடியும் உன்னை துரத்து விட்டுறாத. எனக்கு அதான் வேலை பாரு, மூடிட்டு வைடி. அது ஒன்றும் இல்லை மச்சான், அந்த பூனைக்கு அவங்க வீட்டில் ஒழுங்கா சோறு போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இங்கே வந்துருச்சு ஓசி சோறு திங்கிறதுக்கு. எல்லாம் இந்த காட்டு பூனையோட அண்ணன் கருங்குரங்கு கொடுக்குற இடம் தான்டா. அவனை நாலு தட்டு தட்டுனா எல்லாம் சரியாக போயிடும். சரிடா, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஏய், நம்மள இருக்காது ஃபோனு. டேய் பெருச்சாலி, உன்னத்தாண்டா. ஏய், யாரை பார்த்துட்டு பெருச்சாலின்ற? யாரை பார்த்து? ஏண்டா, நேருக்கு நேர் நின்று உன் மூஞ்ச பார்த்து தானே சொல்கிறேன், அப்புறம் என்ன யாரை சொல்கிறேன்னு கேட்குற? ஏய், இங்கே பாரு, நொன்ன வீட்டுக்கு வந்தமா நல்லா தின்னமான்னு போயிட்டே இரு. அதை விட்டுட்டு பழையபடி ஏதாவது மாஸ்டர் பிளான் பண்ணி மாட்டி ஒன்று நினச்ச மவளை, நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். நீ தான் என்னை விட நல்லாவே மாஸ்டர் பிளான் போடுவியே, அப்புறம் எதுக்கு பயப்படுற? ஹலோ, யாரை பார்த்து பயப்படுறேன்னு சொல்கிறேன்? பயெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறது, இங்கே தப்பே பண்ணலைனாலோ இந்த உலகம் பசங்களை தானே தண்டிக்குது. இங்கே எத்தனையோ பசங்க ஃபெமினிஸ்ட்டை பற்றி பேசியிருக்கோம், ஆனால் ஏதாவது ஒரு பொண்ணுங்களா அது மென்ஸ் ரைட்ஸ் பற்றி பேசியிருக்கீங்களா? ஏன்னா பசங்களை இழிச்ச வைனுங்கள. இப்போ எதுக்கு ட்ராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்க? ஆமாம், பசங்க ரைட்ஸ் பற்றி பேசினாலே உங்களுக்கு ட்ராமாவாக தானே தெரியும். உங்களையே எல்லாரும் இழிச்சவாயின்னு சொல்கிறாங்க தெரியுமா? ஏன்? உங்களெல்லாம் நம்பி ரோட்டில் ஒரு பொண்ணு தனியாக நடந்து போக முடியுமா? உடனே பல்ல கட்டிட்டு பின்னாடியே போயிட வேண்டியது. அப்புறம் இழிச்சவாயின்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்லுவாங்க? மேடம், அழகான பொண்ணுங்களை பார்த்தா தான் பல்ல கட்டிட்டு போவோம், இந்த மாதிரி ராட்சசி பார்த்தாலாம் இல்லை. டேய் பெருச்சாலி, கடுப்பேத்தாம கம்முன்னு போயிரு. தேவையில்லாமல் பேசி இந்த வாட்டி உன்னை வீட்டை விட்டு துரத்து வச்சிடாத. ஏண்டி, வரும்போதே இவன் எப்படி வீட்டு விட்டு துரத்தலான்னு பிளான் பண்ணிட்டு தான் வருவியா? வர வரைக்கும் அந்த பிளான் இல்லை, பட் இப்போ தோணுது. ரகு அக்கா, ஒரு நிமிஷம் இங்க வா. இதோ வந்துட்டேங்க்கா. ஏய், எங்கள் அக்கா கூப்பிட்னாலும் நீ தப்பிச்சிட்ட, இல்லைனா அவளை அவ்வளோதான். டே மயிறு, என்ன சொன்ன? நான் ஓசி சோறு திங்கிறேனா? ஏண்டா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர நானே ஓசி சோறு திங்கிறேனா? வருஷம் ஃபுல்லாக இங்கே இருக்க நீ என்ன சோறு திங்கிற? நீ எல்லாம் ஓசி சோரை பற்றி பேசவே கூடாது. நான் தெரியாம தான் கேட்குறேன், எவனாவது 2 வருஷமாக வேலை இல்லாமல் வெட்டியாகவே உட்காந்துருக்க முடியுமா? நானாக இருந்ததுனா நாண்டுட்டு செத்துருப்பேன்.
எல்லாம் ஒரு ஆம்பளை. தூ. டேய் அம்மா கால் பண்ணிச்சாமா, ஏன் எடுக்கல? ரகு, டேய் ரகு, அக்கா என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அக்கா நான் உடனே ஒரு ஜாபுக்கு போகணும். ஜாபா? என்ன திடீர்னு? தெரியல, ஆனால் உடனே ஒரு வேலைக்கு போகணுன்னு என் மனசு சொல்லுது. மயிறு சொல்லுது. அக்கா பின்ன என்னடா, 2 வருஷமா வேலைக்கு போன்னு தலையால அடிச்சுக்கிட்டேன். அப்பெல்லாம் போகாதவன் இப்போ மட்டும் போயிடுவியா? அக்கா அது வேற ரகுவரன். அந்த ரகுவரன் செத்து 10 நிமிஷமாச்சு. இப்போ இருக்கிற ரகுவரனோட ஆட்டத்தை நீ இனிமே தான் பார்க்க போகிற. டேய் தம்பி, உனக்கு என்னடா ஆச்சு? காலையில் கூட நல்லா தானே இருந்த. ஒருத்தர் திருந்தலான்னு நினச்சா இந்த உலகமே விட்டாலும் நம்ம ஃபேமிலி விட மாட்டீங்க போல. எல்லாம் என் தலை எழுத்துடா. டேய் டேய் ரகு, சாப்பிட்டு போடா. அதை உன் புருஷனே கொட்டிக்க சொல்லு. உன் முறப்பொண்ணு வந்தாதே எங்கள் ரூமில் உன் கண்ணுக்கு தெரியுதுல்ல? ஏதாவது சொல்கிறான்னு பாரு. என்னாச்சு மச்சான், வந்ததுமே ஆரம்பிச்சிட்டாளா? டே அபி, நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன்டா. ஆ பொழந்து ஓச்சுவோ. டே அபி, எனக்கு தெரிஞ்சவன் பைத்தியம் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். டே ரகு, என்னடா திடீர் முடிவு? டேய் நான் என்ன சாக போகிறேன்னா சொன்னேன், வேலைக்கு தானடா போகிறேன்னு சொன்னேன். அதுக்கேண்டா இப்படி ஆச்சரியப்படுறீங்க? மச்சான், பசு புள்ள தின்னுறது ப்ராக்டிக்கல். அதுவே பண்ணி திங்குன்னு சொன்னீங்கன்னா ஆச்சரியமாக தானே இருக்கும். அப்போ என்ன பண்ணின்னு சொல்கிறியாடா பரதேசி? ஐயா ஆண்டியா, உங்களெல்லாம் ஆண்டி. ஏய் மச்சான், பாத்தா சொன்னது கிரிஞ்சா இருந்தாலும் அதானே உண்மை. வேலைக்கே போகாமல் வெட்டியாக இருந்தவன் திடீர்னு வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக தானே இருக்கும். டேய், என்ன ஜானு உன்னை வெட்டி பையன்னு சொல்லிட்டாளா? எப்படிடா மச்சான்? டேய், நம்ம நாட்டில் பாதி பசங்க வேலைக்கு போகிறதுக்கு காரணமே இந்த மாதிரி பொண்ணுங்க தான்டா. டேய் அப்படின்னு பார்த்தா டெய்லியும் யார் என்ன வெட்டி பையன் சொல்லிட்டு இருக்கா. நான் என்ன வேலைக்கா போகிறேன்? வாடா. டேய், அது ஆளுன்னு சொல்லாத, ஆன்ட்டின்னு சொல்லு. டேய், என் ஆளை ஆண்டின்னு சொன்னேன், அவ்வளோதான்டா. மறுபடியும் கூப்பிட்டியாப்பா? ஐயோ உங்களெல்லாம் ஆண்டி. டேய், என் ஆண்டிக்கு எனக்கு சே என் ஆளுக்கு எனக்கு பிரேக்கப் ஆச்சு. உன்னை கொண்டு வேண்டா. டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா, நானே கடுப்பில் இருக்கேன். சும்மா நொய்யின்னு. டேய் ரகு, நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத. இன்னும் 1 வீக்கில் நீ வேலைக்கு போகிற. ம் ம் சொல்லுக்கா. டேய் ரகு, எங்கடா இருக்க? வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். டேய் கொஞ்சம் சீக்கிரம் வாடா, ஊருக்கு போகணும். ஏக்கா என்னாச்சு? அம்மா கீழே விழுந்துட்டாங்களாமா ரகு, கொஞ்சம் சீக்கிரம் வா. வெயிக்கா, நான் உடனே வரேன். ஜானு, அண்ணா எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. நீ ஏண்ணா இவ்வளோ லேட்டு? நான் திருப்பூர் வந்து கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சுமா. ஆமாம், எங்கே உன் அண்ணி ஆளை காணோம்? அவங்க அம்மா ஏதோ கீழே விழுந்துட்டாங்களாம், அதான் ஊருக்கு போயிருக்காங்க. கீழே விழுந்துட்டாங்களா? ஆமாம், போகிறதுக்கு முன்னாடி உனக்கு எத்தனை டைம் கால் பண்ணாங்க தெரியுமா? நீ தான் ஃபோனே எடுக்கல. ஏண்ணா என்னதான் பிஸியாக இருந்தாலும் ஃபோன் எடுத்துருக்கலாம்ல. பாவம்ண்ணா அண்ணி, அவங்க அம்மா கீழே விழுந்துட்டாங்கன்னு சொன்னதும் ரொம்ப பயந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, உன் மேலே செம்ம கோவத்தில் போயிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கா என்ன? தெரியல, பாத்ரூம்ல இருந்து வலிக்க விழுந்துட்டேன்னு தான் சொன்னாங்க. சரி, நீ சாப்பிட்டியா? இல்லைண்ணா. சரி போய் சாப்பிடு போ. நீயும் வா. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேம்மா, நீ போய் சாப்பிடு. டைம் 10:30 ஆச்சு. இல்லை,
ஒன்றாவே சாப்பிட்லாம். சரி போய் எடுத்து வை, வரேன். ம். நீங்கள் அழைக்கும் நபர் பதில் நீங்கள் அழைக்கும் நபர் பதில் அளிக்கவில்லை. நீங்கள் அழைக்கும் நபர் பதில் அளிக்கவில்லை. அண்ணா, அண்ணி பைக்கில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போனோடனே அதுவே கூப்பிடும். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, விடு. இல்லை ஜானு, என்ன ஆனாலும் ஃபஸ்ட் கால் இல்லைனா செகண்ட் கால் எடுத்துருவா. இன்றைக்கி இத்தனை டைம் கால் பண்ணி எடுக்கலைன்னா என் மேலே செம்ம கோவத்தில் இருக்கான்னு மட்டும் தெரியுது. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? உன் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுற வேலை வச்சுக்காத. ஒருத்தி அத்தனை டைம் கால் பண்ணுறானா என்னாச்சு ஏதாச்சுன்னு எடுத்து கேட்கணும். அதை விட்டுட்டு அந்த ஆஃபீஸையே அவர் தான் தூக்கி நிறுத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. மீனா, போகிற இடத்துல அவருக்கு என்ன வேலையோ? ஏண்டி அவர் இப்படி கஷ்டப்படுத்துற? ஆமாம், நான் தான் உன் மருமகனை கஷ்டப்படுத்துறேன். ஏமா நீ வேற? சரி விட்ரி, உன் புருஷனை மன்னிச்சுட்டு ஃபோனை போட்டு பேசு. பாவண்டி அவரு. என்னாலாம் பேச முடியாது. நீ வேணா ஃபோன் பண்ணி பேசு. நானா கிறுக்கி? உன் புருஷன்கிட்ட நான் என்னடி பேசுறது? நீ தானே பேசணும். தெரியுதுல, கொஞ்ச நேரம் கம்முன்னு உட்காரு. உன் மருமகிட்ட எப்போ பேசணும்னு எனக்கு தெரியும். என்னமோ பண்ணு, நான்லாம் சொன்னா என்ன கேட்கவா போற? ஹலோ, சொல்லு ஜானு. அண்ணி, வீட்டுக்கு போயிட்டீங்களா? ஆ, இப்போதாம்மா வந்தேன். அத்தை எப்படி அண்ணி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. ம். சாப்பிட்டீங்களா? இப்போ தான் சாப்பிட போகிறோம். நீ? நாங்களும் இனிமேல் தான் நீ சாப்பிட்ணும். அண்ணன் தான் சாப்பிட மாட்டேன்னு உட்காண்ட்ருக்கு. நான் வைக்கிறேன். அண்ணி அண்ணி, பாவம் அண்ணி, அது அண்ணன்ட்ட கொஞ்சம் பேசுங்க அண்ணி, ப்ளீஸ். ஹலோ மீனா. ஏய் சாரிடி, பைக்கில் வந்துட்டு இருந்தேன், அதான் ஃபோன் எடுக்க முடியல. ப்ளீஸ் மீனா, புரிஞ்சுக்கோ. மீனா மீனா. ஏண்டி, மாப்பிள்ள தான் சாரி கேட்குறாருல, அப்புறம் என்னடி உனக்கு? சாரி சொன்னா உடனே பேசிடணுமா? நீ கொஞ்சம் கம்முன்னு சாப்பிட்றியா? ஆனா உனக்கு இவ்வளோ திமிர் ஆகாதுடி. ஆமாம், நான் திமிர் பிடிச்சவ தான், விடு. நீ திமிர் பிடிச்சிடாவே இரு, முதல்ல சாப்பிடு. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏய் சாப்பிட்டு போடி. அடி ரோசக்காரி பாசக்காரி, என் நெஞ்சுக்குள்ள நிற்கும் நேசக்காரி. அடி ரோசக்காரி பாசக்காரி, என் நெஞ்சுக்குள்ள நிற்கும் நேசக்காரி. நீரில்லாம மீனும் இல்ல, நீ இல்லாம நானும் இல்ல. சார பாம்பு போல சீராத என் கண்ணு, தண்ணியத்தான் விட்டு புட்டு தாமரதா எங்க போகும் தாரமாக வந்த தாயே, தள்ளி போகாதே நீ என்ன விட்டு. அடி ரோசக்காரி பாசக்காரி, என் நெஞ்சுக்குள்ள நிற்கும் நேசக்காரி. அடமீசக்காரா, ஏ ரோசக்காரா, ஏ உசுரக்குள்ளூர் கோபக்காரா, நிஜமில்லாம நிழலும் இல்ல, நீ இல்லாம நானும் இல்ல, உசுரெல்லாம் நினைப்பேதா, கண்ணே
அதான் சாரி சொல்கிறேன்ல, உன் புருஷனை மன்னிக்க மாட்டியா? ஏய், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் இப்படி அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும்? என்னை மதிக்காதவனை நான் மன்னிக்க முடியாது. நீ என்னை மன்னிக்கலான்னு பரவாயில்லடி, தயவு செஞ்சு இப்படி அழுகாத. சும்மாவே நீ அழகாக இருப்ப, அழுகும்போது செம்ம அழகாக இருக்க. போடா எரும மாடு சாப்பிடும். வலிக்குதுடி. அடி ரோசக்காரி பாசக்காரி என் நெஞ்சுக்குள்ள நிற்கும் நேசக்காரி. மீனா மா வந்து சாப்பிடுமா. வரம்மா. சரி வாங்க போய் சாப்பிடலாம். என்னங்க என்னங்க கனவா? மீனா வெளியே யாரோ கதவு தட்டுறாங்க, யாருன்னு போய் பாரு.